இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா எப்படி ஒரு HTML ஃபார்ம் கிரியேட் பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்கு நான் முதல்ல VS கோட வந்து ஓபன் பண்ணிருக்கேன். அதுல வந்து லைவ் சர்வர் ஓபன் பண்றேன். ஓகே, லைவ் சர்வர் வந்து ஓபன் ஆயிட்டு சைட் பை சைடா வச்சுட்டு இப்போ இதுல வந்து பேசிக் HTML செட்டப் பிடிச்ச முதல் நம்பர் அது டைப் பண்ண சொன்னா டைப் பண்ணி என்டர் பண்ண சொன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. இது வந்து ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. என்ன காரணம்னு சொன்னா இதுல வந்து பொடியில வந்து எதுவுமே இல்லாதால ஃபுல் பிளாங்கா இருக்கு. இப்போ நம்ம இதுல வந்து ஒரு டைட்டில் ஒன்று கொடுப்போம். HTML form சொல்லி கொடுத்துட்டோம். பொடியில வந்து நம்ம பேசிக்கா வந்து ஒரு HTML form கிரியேட் பண்றதுக்கு ஒரு HTML form tag வந்து கிரியேட் பண்றேன். form டைப் பண்ணி என்டர் பண்ண சொன்னா இதுல வந்து ஆக்ஷன் சொல்லி வருது. இந்த ஆக்ஷனை வந்து நம்ம ப்ரோவ் பார்ப்போம் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன். இதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். இது வந்து HTML ஃபார்ம் வந்து கிரியேட் பண்றதுக்குரிய பேசிக் வந்து இப்படி தானே இருக்கு. ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் ஆகி அதுல வந்து ஃபார்ம்ல வந்து முடியும். அதுக்குள்ள வந்து நாம ஒரு லேபிள் ஒன்று கிரியேட் பண்றோம். இந்த லேபிளுக்கு வந்து எஃப் நேம் சொல்லி ஒரு லேபிள்ல 4 attributeல வந்து எஃப் நேம் சொல்லி கொடுத்து அது என்ன செய்யணும் சொன்னா ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி ஒரு லேபிள் ஒன்று கொடுக்கும். ப்ரௌசர்ல வந்து ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி ஒரு லேபிள் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்ததா வந்து ஒரு இன்புட் டேக் ஒன்று ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஒன்று கிரியேட் பண்றேன். டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். நாம அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி நாம கொடுத்தோம். அதுல வந்து நம்ம வேண்டியது வந்து டைப் பண்ணிடும். சரியா? அதுல வந்து இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னா இந்த லேபிளோட 4 attributeக்கு நாம என்ன பேர் கொடுக்கமோ அதை காப்பி பண்ணி ஐடியில வந்து பேஸ்ட் பண்றோம். அது என்னதுக்குன்னு சொன்னா லேபிளோட 4 attributeம் இன்புட்டோட ஐடி ஆட்ரிபியூட்டும் வந்து சேமா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்ன வேற நடக்கணும்னு சொல்லி கோட் பண்றோமோ அது நடக்கும். அப்ப அதுக்கு வந்து லேபிளோட 4 ஆட்ரிபியூட்டும் இன்புட்டோட ஐடி ஆட்ரிபியூட்டும் வந்து சேமா இருக்கணும். அது எஃப் நேம்ங்கிறத வந்து கொடுக்கணும். நம்ம இதுல வந்து என்ன கொடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு எஃப் நேம்ங்கிறத வந்து கொடுப்போம். இதுதான் ஒரு பேசிக் ஃபார்ம்.